சகோதரர்களே, மிக வேதனையான ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்து கொண்டு முடித்துக் கொள்கிறேன். இந்த ரமலானுடைய முதல் நாள் சுபஹு தொழுகை பள்ளிக்கு ஜமாத்துக்கு போனா ஏனைய நாட்கள்ல முதல் சஃப்ல நிற்போம். நான் அந்த நாள் ஜமாத்துக்கு போறேன். முதல் நாள் வல்லாஹி பள்ளிக்குள்ள போகும்போது நினைச்சு இன்றைக்கு எனக்கு இடம் இல்லை போல பள்ளியில. அப்படிதான் இருக்கும், அதான் இயல்பு. சுபஹு தொழுகைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசி சஃப்ல தான் நான் நிக்கிறேன் முதல் நாள். சரியா? அது முடிய இன்னொரு மௌலவி, என்னுடைய ஒரு நண்பர், அவரை நான் சந்திக்கிறேன். அவர் ஒரு விஷயம் சொன்னார். ஒரு தோழர் பள்ளிக்கு வந்துட்டு அவர் சொல்லி இருக்கிறார், நான் இந்த ரமலான் முழுக்க சுபஹு ஜமாத்துக்கு வரணும், ஒவ்வொரு ஜமாத்துக்கும் வரணும் என்று தான் நினைச்சேன். ஆனால் நான் வந்த உடனே சில பேர் சொன்ன வார்த்தைகள் எப்படியெல்லாம் பேசுகிறார்கள் தெரியுமா சகோதரர்களே? கொஞ்சம் இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். எப்படியெல்லாம் பேசுறாங்க தெரியுமா? சில பேர் கேட்கிறாங்க, ஊர்ல பள்ளி ஒன்று இருக்குதுன்னு இப்பதான் நினைவு வந்துச்சான்னு கேட்கிறாங்க. சரி, இன்னொருத்தர் நீங்க ஆம்பளையான்னு கேட்கிறார். ஏன் ஆம்பளைனா பள்ளிக்கு வரணும் தானே, இவ்வளவு நாள் வரல, இன்னைக்கு தான் வந்து நீங்க ஆம்பளையா, இன்னைக்கு தான் தெரியும், இது எதுக்குன்னு கேட்கிறேன். அவரு தொலாட்டி நீங்களா நரகம் போறீங்க? நீங்க செய்கிற இந்த காரியம் அவரை தொலை ஆர்வப்படுத்துமா? அவர் சொல்லி இருக்கிறார், வெக்கமா இருக்குது ஜமாத்துக்கு வர்றதுக்கு, உண்மையா திருந்தி தான் வந்தேன். அதே மாதிரி இன்னொரு சகோதரர் சொன்னார், இந்த பேஸ்புக்ல எல்லாம் சகோதரர்களே இந்த மீம்ஸ் அப்படின்னு வருமா இல்லையா, இது காலத்துக்கு மிக முக்கியம். அதனால சொல்லி முடிக்கிறேன். இந்த மீம் கிரியேட்டர்ஸ் நினைக்கிறாங்க எப்படின்னா, வேற வேலை வெட்டி இல்லையோ, அல்லாஹு ஆலம், ஏன் இப்படி பண்றாங்க, அல்லாஹு ஆலம். அன்பாக அழைத்து சொல்றேன், அப்படி செய்யறவங்க யாராவது இருந்தால், அது அந்த மாதிரியான விஷயங்களை பகிரக்கூடிய இளைஞர்கள் சகோதரர்கள் இருந்தால் அன்போடு உங்களை அழைத்து சொல்கிறேன், அல்லாஹ்வை முன்னிறுத்தி உங்களிடம் கேட்கிறேன், தயவு செஞ்சு ஏனைய சகோதரர்களுடைய மனசு நோகும்படி, அவர்களை கேவலப்படுத்தும்படி, நன்மை செய்தவங்களையும் வெட்கப்பட வைக்கிற அளவுக்கு எதையும் செஞ்சிடாதீங்க. என்ன போட்டிருக்கிறாங்க தெரியுமா? ஒருத்தர் இந்த மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் என்று உட்கார்ந்துட்டு சில பேர் என்ன பண்றாங்க, பள்ளிக்கு வாரவர்களையும் கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி ரமலான் குருவிகள் அப்படின்னு போட்டு வர்றவங்க கொஞ்ச நாளைக்கு வருவாங்க, அப்படி பறந்து போய்த்துருவாங்க. சுபஹானல்லாஹ், வர்றவருக்கு எப்ப மாற்றத்தை அல்லாஹ் கொடுப்பான் தெரியாது. எப்ப அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவான், எந்த நாள் எந்த இரவு தெரியாது. மீம போடுற நீங்க அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவரா? சொர்க்கம் போக தகுதி உங்களுக்கு லைசன்ஸ் கிடைச்சிட்டா? என்ன அடிப்படையில போடுகிறார்கள் சகோதரர்களை? அல்லாஹ் பாதுகாக்கணும். வேதனையோட சொல்றேன், திருந்தி வரணும் என்று வந்தவர் சொல்றார், இதுக்கு பிறகு ஜமாத்துக்கு வர வெக்கமா இருக்குது, வீட்லயே தொலை நினைக்குது. ஏன்? வர்றவர்கள் அன்போடு வர வைக்கணுமா இல்லையா? கவலைதான். ரமலான் அல்லாத காலங்கள்ல யாரும் வாராங்க இல்லைன்றது கவலைதான். அதற்காக வேண்டி வர்றவர்களையும் வராமல் இருக்கிற வேலையை செய்யறது சரியா? இந்த மீம நாலு இளைஞர்கள் பார்த்துட்டு ஃபன்னுக்காக அவங்க இன்னொருத்தருக்கு ஷேர் பண்றார். ஜஸ்ட் ஒரு ஃபன் என்றார். ஹலாலான ஃபன் இருக்குது, இளைஞர்கள் விளங்கணும் என்பதற்கு சொல்றேன். ஹராமான ஃபன்னும் இருக்குது, அல்லாஹ் தடுத்த கூடாத காரியங்கள். உங்களோட இதை பார்த்துட்டு நீங்க 4 பேருக்கு அனுப்புறீங்களா? நீங்க கிரியேட் பண்ணின ஒன்றை, இந்த மாதிரியான ஒன்றை யாரு இன்னொரு 4 பேருக்கு அனுப்புறதுக்கு ஒரு 10 செகண்ட் போகுமா? அந்த 10 செகண்டும் அவர் இந்த பாவத்தை செய்யறதுக்கு நீங்களும் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லணும். அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். நன்மை செய்பவர்களை ஆதரித்து ஆதரவோடு அன்போடு வாங்க பள்ளிக்கு, வாங்க கியாமுல் லைலுக்கு, வாங்க தொழுவோம், சேர்ந்து தொழுவோம், பயானுக்கு இருப்போம், அங்க இருக்குது வாங்க அழைத்து அழைத்து கூப்பிட்டு ஆர்வம் கொடுக்கிறதா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர், நன்மையின் பக்கம் அழைத்து கொண்டிருப்பவர்கள் உங்களில் ஒரு கூட்டம் இருந்துட்டே இருக்கணும். யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், அவர்கள் நன்மை ஏவணும், தீமையை தடுக்கணும். அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். இந்த மீம கிரியேட் பண்றவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றவர்கள் அல்ல சகோதரர்களே. அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு கமெண்ட் பண்றதுக்கும் லைக் பண்றதுக்கும் ஷேர் பண்றதுக்கும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பாக சொல்லுகிறேன், வேணாம்.
இந்த ரமலானுடைய நாட்களிலாவது பள்ளிக்கு வர்றவர்களை கேவலப்படுத்தி மீன் போடுறதோ, பாவத்தை உட்டிருப்பாங்க ரமலான்ல மட்டும் பாவத்தை உடுகிறார்கள் என்பதை கேவலப்படுத்தி ஏன் விடக்கூடாதா? ரமலான்லையும் உடாவிட்டால் என்ன சகோதரர்களே, அது கேவலமா? அல்லாஹ்வுடைய மாதம் இது, அல்லாஹ் தக்குவாவை தருகிற மாதம் இது, விடத்தான் வேண்டும், ரமலானிலாவது விடத்தான் வேண்டும். அதையும் கொச்சைப்படுத்தி இன்றைக்கு இப்படி பேஸ்புக்லையும் இப்படி மீடியாக்களையும் ஷேர் பண்ணுகிறார்களே ஒரு குர்ஆன் வசனத்தை. இப்படி மீமை யோசிச்சு கிரியேட் பண்றவர்களுக்கு நான் ஒரு அன்பாக சொல்றேன், அல்லது அதை ஷேர் பண்றவர்களுக்கு அன்பாக சொல்றேன், நீங்க யோசிக்க எல்லாம் தேவையில்ல. ரப்புடைய வேதத்துல ஒரு வசனத்தை அன்றைக்கு டைப் பண்ணி உங்களோட பேஜ்ல உள்ள எல்லாரும் பாக்குறதுக்கு போடுங்களே. அந்த ஒரு வசனம் எத்தனை பேரை மாற்றும் என்று உங்களுக்கே தெரியாது, எத்தனை பேருடைய உள்ளத்தில் தக்குவாவை கொண்டு வரும் என்று உங்களுக்கே தெரியாது. அதனால இந்த மாதிரியான பாவங்கள் இருந்து ரப்பு எங்களை காப்பாற்றி நன்மையின் பக்கம் ஒரு ஈர்ப்போட ஆசையோட கியாமுல் லைலுக்கு வரணும், ஆசையோட குர்ஆனை அதிகம் ஓதணும். கடைசியில இந்த வருடமும் எந்த வருடமும் மாதிரி இல்லாமல் அழகான முறையில் உண்மையான மாற்றம்